அடுத்தவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். இருக்கிறபடியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அருமையாய் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் எங்கள் எல்லாவருக்கும் தந்தீர். ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட உம்முடைய வீடாகிய ஆலயத்தின் பிரகாரங்களிலே பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததான மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறதான அடியார்களோடு நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மாம்சீகம் வெளிப்படாதபடிக்கு ஆவியானுடைய சத்தம் மட்டும் சபையில் கேட்கப்பட ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து கொள்ளும், நாவை அதிகாரப்படுத்தி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாவரும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, படித்தவர்களானாலும் சரி, படிக்காதவர்களானாலும் சரி, தாழ்ந்தவர்களானாலும் சரி, உயர்ந்தவர்களானாலும் சரி, அழகுள்ளவர்களானாலும் சரி, அழகில்லாதவர்களானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, வயதானவர்களானாலும் சரி, முதியோரானாலும் சரி, வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். அல்லேலூயா. உலகம் ஒருவேளை தேவ பிள்ளைகளே நம்மை அற்பமாய் நினைக்கலாம், ஒரு புல்லுக்கு ஒப்பாக நம்மை உலகம் கருதலாம். ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிருபங்களாம். அல்லேலூயா. வேதம் நம்மை நம்புகிறது, நீங்களெல்லாம் கிறிஸ்துவின் நிருபங்கள் என்று. அல்லேலூயா. நம்மை நம்புகிறதான வேதத்திற்கு நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை திருப்பி வாசிச்சு பாருங்க. வேதம் நம்மை பார்த்து சொல்லும், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே அநேக நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நிருபத்தை மட்டும் நாம் வாசிப்போம். நேரங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறபடினாலே 2 நிருபத்தை வாசிப்போம். வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எஸ்தர் 9:20. சீக்கிரமா வாசிங்க. மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி. போதும் ஒன்று கூட வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14-15. 2 சாமுவேல் 11 அதனுடைய 14-15 வசனங்கள். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுது. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். போதும். காலையிலே தாவீது ஒரு நிருபத்தை எழுதினான். இந்த நிருபத்திலே தாவீதினுடைய விருப்பம் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு மொர்தெகாய் யூதர்களுக்கு எல்லாமே நிருபங்களை எழுதியிருந்தான். அல்லேலூயா.
அந்த நிருபத்தில் மொர்தெகாயினுடைய விருப்பம் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. தாவீது எழுதினதான நிருபத்தில் தாவீதினுடைய விருப்பம் எழுதப்பட்டிருந்தது. மொர்தெகாய் எழுதினதான நிருபத்தில் மொர்தெகாயினுடைய நிருபம் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. மொர்தெகாயினுடைய விருப்பம் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். அல்லேலூயா. அப்படின்னா யாருடைய நிருபம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. அல்லேலூயா. யாருடைய நிருபம் எழுதப்பட்டிருக்குது? கிறிஸ்துவனுடைய விருப்பம் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு நாமெல்லாவரும், அல்லேலூயா, நாமெல்லாவரும் கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்கிற நிருபங்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நிருபம், என்ன தேவனுடைய விருப்பம் என்று நாம் சில காரியங்களை சுருக்கமாக சீக்கிரமாக வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னது தேவனுடைய விருப்பம்? அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், உயர்விலும் தாழ்விலும் மேன்மையிலும் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் பொழுதும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு மிக பிரதானமான ஒரு காரியம். அல்லேலூயா. எல்லா சூழலிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும், எல்லா நிலைமையிலும் ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுதும், ஆசீர்வாதமே இல்லாமல் வெறுங்கையாய் நின்ற பொழுதும், 2 பரிவாரத்தோடு வந்த பொழுதும், பூமி அவனுடைய ஆசீர்வாதத்தினாலே பூமி சகிக்க முடியாமல் இருந்த பொழுதும், மரண தருவாயிலும், மரணிக்கும் நேரத்திலும், மரண கட்டிலும் கர்த்தரை ஆராதித்ததான ஒரு யாக்கோபு உண்டு. அல்லேலூயா. மரணிக்கும் பொழுதும் மரண தருவாயிலும் எழும்பி நிற்பதற்கு சரீரத்திலே திராணி இல்லாமல் இருக்கும் பொழுது கட்டிலே பிடித்து ஆண்டவரை ஆராதித்ததான ஒரு யாக்கோபு உண்டு. அல்லேலூயா. அவனை குறித்து சில காரியங்களை வாசிப்போம். வாசிங்க. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 21, 22, 23 வசனங்கள். ஆதியாகமம் 45, 21, 22, 23. இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கு மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தினுடைய உச்சிதமான பதார்த்தங்கள் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். போதும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு தன் மகன் மரித்து போனான்னு துக்கமாயிருந்ததான யாக்கோபுக்கு அவன் வீட்டு முன்ன இப்போ அவன் குடும்பத்தை யாத்திட்டு போகிறதுக்கு அவனுடைய குடும்பத்தை யாத்திட்டு போகிறதுக்கு வண்டிகளை யோசேப்பு அனுப்பியிருக்கிறான். அல்லேலூயா. தன்னுடைய மகன் அவன் தகப்பனையும் தகப்பன் குடும்பத்தையும் எகிப்துக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு வண்டிகளை அனுப்பி இருக்கிறான். அவனுடைய குடும்பத்தில் 70 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் யாக்கோபனுடைய குடும்பத்தில்? 70 பேர். 70 பேரை எகிப்துக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு கானானுக்கு யாக்கோபனுடைய வீட்டுக்கு முன்பதாக வெளியூர் வண்டிகள் வந்து நிற்கிறது. அல்லேலூயா. 70 பேரை ஏற்றிட்டு போனோம்னா 7 சீட்டுள்ள வண்டினா 10 வண்டி வேணும். 5 சீட்டு வண்டினா 14 வண்டிகள் வேணும். அல்லேலூயா. யாக்கோபனுடைய குடும்பத்தை யாத்திட்டு போகிறதுக்கு வெளியூர் வண்டிகள் யாக்கோபனுடைய வீட்டுக்கு முன்பதாக வரி வரியாக வந்து நிற்கிறது. 10 கழுதையின் மேலே எகிப்தினுடைய உச்சிதமான பதார்த்தங்கள் வந்திருக்கிறது. 10 கழுதையின் மேலே தின்பண்டங்களும் தானியங்களும் அப்பமும் வந்திருக்கிறது. அல்லேலூயா.
வண்டிகளில் பாருங்கள், வெளியூர் வண்டிக நம்ம வீட்டுக்கு முன்னே வந்து நிற்குது. 10 கழுதையில் எத்தனை பார்சல் வரும்னு யோசிச்சு பாருங்கள். 10 கழுதையில் எத்தனை பார்சல் வரும்? குறைஞ்சி பார்த்தாலும் ஒரு கழுதைக்கு மேலே 2 பார்சலாவது இருக்கும். அல்லேலூயா. கழுதைக்கு நடுவில் பார்சல் வைக்க முடியாது, 2 பக்கமும் போட்டிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2 பார்சலாவது ஒரு கழுதைக்கு மேலே இருக்கும். 2 அல்ல, 4, 6, 8, 10 பார்சல் இருக்கும் ஒரு கழுதையில். அல்லேலூயா. 10 கழுதையில் எகிப்தினுடைய உச்சிதமான பதார்த்தங்கள், 10 கழுதையில் தின்பண்டங்கள், அப்பங்கள், தானியங்கள் எத்தனை பார்சலாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வண்டிகள் 70 பேரை ஏற்றிட்டு போறதற்கு வெளியூர் வண்டிகள் யாக்கோபு வீட்டுக்கு முன்ன வந்து நிற்குது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்த போதும் யாக்கோபு இதை ஒன்றும் பார்க்காம, வந்ததான வண்டியை தடவி பார்க்காதபடிக்கு, வந்ததான வண்டியினுடைய அப்போல்சரிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்காதபடிக்கு, வந்ததான வண்டியினுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்காதபடிக்கு, வந்த வண்டியினுடைய இன்ஜின் 1000 சிசியா 1500 சிசியா என்று அவன் பார்க்காதபடிக்கு, இதை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தன் தகப்பனாகிய யாக்கோப் ஈசாக்கினுடைய தேவனை ஆராதிப்பதற்கு பெயர்சபாவுக்கு போனான். அல்லேலூயா. எந்த நிலையிலும் என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற நிருபங்களாக இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. யாக்கோபு மாத்திரமல்ல நிருபங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு உங்களை உயர்த்தினாலும் சரி, எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டவர் தாழை உங்களை வைத்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாலும் சரி, பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணினாலும் சரி, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதான நிருபங்களாக இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. யாக்கோபு மாத்திரமல்ல, நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. சபையில் நீயும் உன் குடும்பமும் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறதான சந்ததிகளும் தலைமுறைகளும் ஓய்வு நாளிலே அவருடைய ஆலயத்திலே ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறதான, ஆண்டவராலே உன்னை ஏற்படுத்தி இருக்கிறதான சபையில் நீ ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களே. அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. வேதம் நம்மளை எவ்வளவு கனமாக வச்சிருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. படிக்காத என்ன வேதம் எவ்வளவு கனமாக வச்சிருக்குன்னு பாரு. நான் கிறிஸ்துவனுடைய நிருபமாம். அல்லேலூயா. PhD முடிச்சதான நீங்கள் மாத்திரமில்லை, ஸ்கூலுக்கு போகாததான என்னையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீயும் கிறிஸ்துவனுடைய நிருபம்டான்னு. அல்லேலூயா. நம்மை ஒவ்வொருவரையும் வேதம் எப்படி கனமாக வச்சிருக்குன்னு பாரு. அல்லேலூயா. கர்த்தரை ஆலயத்திலே ஆராதிக்கிறதான பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு தந்ததான குடும்பம் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஓய்வு நாளிலே அவரை ஆசரிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கணவன் வீட்டிலேயும் மனைவி ஆலயத்திலும் அல்ல. அல்லேலூயா. கணவன் ஆலயத்திலும் மனைவி வீட்டிலும் அல்ல. அல்லேலூயா. சீயோனிலே நாமெல்லாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கணும். நாமும் நமக்கு ஆண்டவர் தந்ததான பிள்ளைகளும். அல்லேலூயா. நாமெல்லாம் கிறிஸ்து நிருபங்களாம் தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு போனால் 3ஆவது நாள் நம்மளை பிடிச்சக்கோ 2 சைடில் நமக்கு சப்போர்ட் பண்ண 2 பேர் வேணும். அல்லேலூயா. நம்மை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, நாமெல்லாம் கிறிஸ்துனுடைய நிருபங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. சீக்கிரமாக வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 40, 41, 42. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவா என்றார். அந்திரேயா முதலாவதாக இயேசுவை பார்த்தாய்.
அல்லேலூயா. யார் முதலாவது இயேசுவை பார்த்தது? அந்திரேயா பார்த்தேன். அந்திரேயா இயேசுவை பார்த்த பொழுது வீட்டுக்கு போனேன். தன்னுடைய சகோதரன்ட்ட சொன்னான், டேய் நான் மேசியாவை பார்த்தேன். அல்லேலூயா. சீமோனை பார்த்து சொன்னான், சீமோனே நான் இயேசுவை பார்த்தேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்னு வந்து பாருடா. அல்லேலூயா. மேசியா எப்படிப்பட்டவர்னு வந்து பாருடா. நான் பார்த்தேன் நேற்றைக்கு, நான் பார்த்தேன் இன்னைக்கு, நான் பார்த்ததானே மேசியாவை நீயும் வந்து பாருடா. அவருடைய வல்லமை வந்து பாருடா. அவருடைய மகத்துவத்தை வந்து பாருடா. அவருடைய கிரியை வந்து பாருடா. அவருடைய அன்பை வந்து பாருடா. அல்லேலூயா. எத்தனை பேர் என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை வருடமாக நாமெல்லாம் கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. பிலிப்பு வாசிங்க அடுத்து. அதே அதிகாரம் 46 47. யோவான் 1 45 46 47. பிலிப்பு நாத்தான் வேரை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானும் ஆகிய இயேசுவே என்றார். போதும். பிலிப்பு நாத்தான் வேலை. பிலிப்பு கிறிஸ்துவை பார்த்தபோது நாத்தான் வேலை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்தாய். அல்லேலூயா. அந்திரேயா கிறிஸ்துவை பார்த்த பொழுது தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கூட்டிட்டு வந்தான். பிலிப்பு கிறிஸ்துவை பார்த்த பொழுது நாத்தான் வேலை கிறிஸ்துவனிடத்தில் கூட்டிட்டு வந்தான். அல்லேலூயா. எத்தனை வருடமாக தெய்வ பிள்ளைகளே நாமெல்லாம் கிறிஸ்துவை கண்டிருக்கிறோம். எத்தனை வருடமாக கிறிஸ்துவனுடைய அன்பை நாமெல்லாம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடமாக கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடமாக கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை பேரை கிறிஸ்துவனிடத்தில் நாமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம ஒருவேளை நினைப்போம், கிறிஸ்துவனிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்குரிய கிருபைகளை ஊழியக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்குரியதான வரங்களையும் அபிஷேகத்தையும் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க பார்த்து கொள்ளுவார். இது கிருபைகளும் வரங்களும் அபிஷேகங்களும் உடையவர்களுக்கு மட்டும்தான் ஆத்துமாக்களை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வர முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியா? அப்படி என்று சொன்னால் வேதம் ஒத்துக்கொள்ளாத தெய்வ பிள்ளைகளே. அல்லேலூயா. நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அந்திரேயா மாத்திரமல்ல, பிலிப்பு மாத்திரமல்ல, நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீயை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு எவ்வளவு அபிஷேகம் இருந்தது, அவளுக்கு என்ன வரம் இருந்தது, அவளை யார் அபிஷேகம் பண்ணினார்கள்? தைல குப்பியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவளா அல்லது தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவளா? கிறிஸ்துவை அவள் பார்த்த பொழுது சீகார் ஊரையே கூட்டிட்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபையே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ சமாரியா ஸ்திரீ பார்த்த பொழுது ஊருக்குள்ள ஓடி சீகார் ஊரையே கூட்டிட்டு வந்தா. அல்லேலூயா. நம்முடைய ஊரிலிருந்து, நீ வசிக்கிறதான ஊரிலிருந்து எத்தனை பேரை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாய் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அந்திரேயா மாத்திரமல்ல நிருபம், பிலிப்பு மாத்திரமல்ல நிருபம், சமாரியா ஸ்திரீ மாத்திரமல்ல நிருபம், நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களே. அல்லேலூயா. எத்தனை வருடமா என் அன்பு தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவை நாமெல்லாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வல்லமையை பார்த்திருக்கிறோம். அவருடைய நடத்துதலின்படி நடக்கிறோம். எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு உள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமாரியா ஸ்திரீ. ஒருத்தன் போனால் வேற ஒருத்தன் போனால் இன்னொருத்தன். அல்லேலூயா. அபிஷேகம் கிடையாது அவளுக்கு.
அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் ஊருக்குள்ள ஓடி சீகார் ஊராரையே கொண்டு வந்தால், அல்லேலூயா, ஒரு ஊருக்குள்ள எத்தனை பேர் இருப்பார்கள்? அல்லேலூயா. நம்முடைய பள்ளியாடி ஊர்ல எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒருத்தரையாவது நீ கொண்டு வந்திருக்கிறாயா கிறிஸ்துவினிடத்தில்? அல்லேலூயா. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை கண்டு எத்தனை வருஷங்களாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. வருஷத்திற்கு ஒருத்தனை நீ கொண்டு வந்திருந்தா, 2 வருஷத்துக்கு ஒருத்தனை நீ கொண்டு வந்திருந்தா, 3 வருஷத்தில் ஒருத்தனை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்திருந்தா, 5 வருஷத்தில் ஒருத்தரை நீ கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்திருந்தா, 10 வருஷத்தில் ஒருத்தரை நீ கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்திருந்தா, இன்னைக்கு ஆத்துமாக்கள் உட்காருவதற்கு இந்த இடம் பத்தாது தெய்வ பிள்ளைகளே. பாருங்கள், வரித்தோடி கிடக்கிறது ஆண்டவருடைய ஆலயமாகிய அவருடைய வீட்டினுடைய பிரகாரங்கள். அல்லேலூயா. நாத்தான் பிலிப்பு மாத்திரமல்ல, அந்திரேயா மாத்திரமல்ல, சமாரிய ஸ்திரீ மாத்திரமல்ல, நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களே. அல்லேலூயா. நம்ம யாராம்? கிறிஸ்துவனுடைய நிருபங்களாமையா. அல்லேலூயா. அழகில்லாதவனாலும் சரி, வழுக்குதலானாலும் சரி, நானும் கிறிஸ்துவனுடைய நிருபமாக. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அந்திரேயாவை போல, பிலிப்பை போல, சமாரிய ஸ்திரீயை போல ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறதான நிருபங்களாக இருக்கணும். அல்லேலூயா. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறதவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவானாம். அல்லேலூயா. நீங்க ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்றீங்களா? நீங்க மரணத்திலிருந்து ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறீங்களா? நீங்க அல்லேலூயா. அதோடு முடிஞ்சல திரளான பாவங்களை நீங்கள் மூடுகிறீர்களாம். அல்லேலூயா. அதோடு முடிந்து போகல, உங்கள் நிமித்தம் பரலோகமே மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறதாம். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் யார் நிமித்தம்? ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதுன்னா அந்த ஆத்மாவின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுது. அந்த அல்லேலூயா. உங்கள் வீடு சந்தோஷப்படுதோ சந்தோஷப்படையிலையோ, உங்கள் மனைவி சந்தோஷப்படுகிறார்களோ சந்தோஷப்படையிலையோ, உங்கள் புருஷன் சந்தோஷப்படுகிறானோ சந்தோஷப்படையிலையோ, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒரு ஆத்மா மனம் திரும்பும் பொழுது கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சபையே. அல்லேலூயா. நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. நீ நினைச்சுக்கிடுவ, நான் என்ன நிருபம்? நான் ஒரு கூலி வேலை செய்கிறவன். ஆமா தான் தம்பி, நீ கூலி வேலை தான் செய்கிற. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நீயும் கிறிஸ்துவனுடைய நிருபம். அல்லேலூயா. நீயும் கிறிஸ்துவனுடைய நிருபமா? அல்லேலூயா. படிக்காதவன் நீ நினைப்ப, நீயும் கிறிஸ்துவனுடைய நிருபமாம். அல்லேலூயா. மண்ணில் வேலை செஞ்சுட்டு நடப்ப, வேதம் உன்னை பார்த்தும் சொல்லுகிறது நீயும் கிறிஸ்துவனுடைய நிருபம். அல்லேலூயா. பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய், வேதம் உன்னை பார்த்தும் சொல்லுகிறது நீயும் கிறிஸ்துவனுடைய நிருபம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள் தேவ பிள்ளைகள். எவ்வளவு கனம் பண்ணி ஆண்டவருடைய வீடாகிய அவருடைய ஆலயத்துடைய பிரகாரங்களில் உங்களை அமர்த்தி இருக்கிறது என்று யோசித்துப்பார். அல்லேலூயா. 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 வாசிங்க ரூத்துனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ரூத்து 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து வயல் அறுக்கிறவங்களை பார்த்து என்ன சொன்னாய்? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. போவாஸ் யாரு? கூலி வேலைக்கார ஒன்றும் கிடையாது. அவன் செல்வ சீமான்.
அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவன் கிடையாது, வயல்வெளி இல்லாதவன் கிடையாது, 5 சென்ட் வஸ்து அவனுடைய பேரில் இல்லாதவன் கிடையாது. அல்லேலூயா. பெத்லகேமிலிருந்து போவாசுடைய வயல்வெளியிலே வந்து அறுக்கிறார்கள். அவன் சிறியவன் அல்ல, அவன் பெரியவன், அவன் செல்வ சீமான். அவனுடைய வயலில் வந்து அறுக்கிறவங்களை பார்த்து போவாஸ் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிறுமையாக இருந்ததான நம்முடைய சிறுமையை பார்த்து ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களுடைய, நம்முடைய உற்றாருடைய, நம்முடைய உறவினருடைய, நம்முடைய ஊழியர்களுடைய, நம்முடைய சபையினுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம்மை உயர்த்தி இருக்கிறாரே. அல்லேலூயா. நம்மையும் போவாசை போல உயர்த்தி இருக்கிறாரே. நம்மோடு ஒத்து வேலை செய்கிறவர்களிடத்தில் நம்முடைய டீலிங் எல்லாம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி அவர்களோடு அணுகுகிறோம். அல்லேலூயா. போவாஸ் மாத்திரமல்ல நிருபம், நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களே. அல்லேலூயா. போவாசுக்கு வயலில் வந்து அறுக்கிறவங்களை பார்த்து போவாஸ் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. போவாஸ் ஏன் சொல்லணும்? வேலைக்கு வந்தாங்க, சாயங்காலம் சேலரி கொடுத்து அனுப்புனா போதும். அல்லேலூயா. காரணம், அவன் உலகத்தான் போலல்ல. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கிரியை, உன்னுடைய யோசனை, உன்னுடைய சிந்தனை தேவ பிள்ளையே உலகத்தானை போல இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளையே, போவாஸ் மாத்திரமல்ல நிருபம், நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உயர்வை தரும் பொழுது, ஆண்டவர் நமக்கு வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் தரும் பொழுது எப்படி நாம் அவர்களோடு பேசுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை அவர்களை ஆறுதல் படுத்துகிறதாக இருக்கிறதோ அல்லது அவர்களை கடினமாய் நடத்துகிறதாக இருக்கிறதோ அல்லது எப்படி உன்னுடைய அணுகுமுறை இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் உங்களை எவ்வளவு மேன்மையாக வைத்தாலும் சரி, இன்றைக்கி சின்ன பிள்ளைகளாக இருப்பீர்கள், ஒரு காலத்தில் அவர்கள் உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர்களை ஆண்டவர் ஏறி இருக்க பண்ணுவார். அவர்களுக்கு கீழே நிறைய வேலை செய்வார்கள். அல்லேலூயா. போவாசை போல இருக்கணும். அல்லேலூயா. போவாசை போல இருக்கணும். போவாசனுடைய வயலில் வேலைக்கு வந்தவன்கிட்ட மாத்திரமல்ல, போவாசனுடைய வயலில் வேலைக்கு வந்தவன் அறுக்கிறதான அரிக்கட்டிலிருந்து விழுகிறதான நெல்மணிகளை புறக்க வந்ததான ஒரு ஆதரவற்றதான ஒரு பெண்ணிட்ட அவன் எப்படி பேசினான் என்று வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. வாசிங்க. ரூத்து அதே அதிகாரம் தான், வாசிங்க. 2 போங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள். அது வேண்டாம், அது கர்த்தராகிய தேவனுடைய செட்டையின் நிழலின் கீழ் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அதான் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் வந்ததான உனக்கு அவரால நிறைவான பலம் உண்டாக இருப்பதாக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. இவன் வந்து போவாசனுடைய வயலில் வேலைக்கு வந்தவ கிடையாது. அல்லேலூயா. போவாசனுடைய வேலைக்காரங்களுடைய கையிலிருந்து விழுகிறதான, தப்பி தவறி விழுகிறதான நெல்மணிகளை பொறுக்க வந்ததான உதாதரவற்றதான ஒரு பெண். அல்லேலூயா. அவள்கிட்ட தான் போவாஸ் சொல்லுகிறான், உன் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய செட்டை நிழலிலே அடைக்கலமாய் வந்ததான உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. நம்முடைய வேலைக்காரர்களிடத்தில் தேவ பிள்ளைகளே,
கிறிஸ்துவின் நிருபங்களே நம்முடைய பேச்சுகளும் நம்முடைய கிரியைகளும் நம்முடைய யோசனைகளும் நம்முடைய சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது? போவாஸ் மாத்திரமல்ல நிருபம், நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபங்களே. அல்லேலூயா. எப்படி இருக்குது போவாசனுடைய பேச்சு? அல்லேலூயா. நமக்கு இப்படி ஒரு ஏக்கர் கணக்கில் கொஞ்சம் சொத்து இருந்துன்னா யாரையாவது அதில் ஒரு நெல்மணி பறக்க விடுவீர்களா? ஒரு நெல்மணி, ஒரு தேங்காய் விழுந்தா எடுக்கும்போது அங்கே சண்டை நடக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தருங்க ஒரு தேங்காய் எடுத்துடுமா 5 வருஷமாக கேஸ் முடியலை. எத்தனை வருஷமா? அவரே இறந்து போயிட்டார். கேஸு போட்ட ஒருத்தர் இருந்து போட்டார். இப்போ மனைவி மட்டும்தான் உண்டு, கேஸு முடியலை. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் கனம் பண்ணணுமாம். யார? படித்தவனு மட்டும் கிடையாது. அல்லேலூயா. பெரிய லெவலில் இருக்கவனு மட்டும் கிடையாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவரையும் கனம் பண்ணணுமாம். காரணம் நாம கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 2 பேதுரு 2:17. 1 பேதுரு 2:17. 1 பேதுரு 2:17. சீக்கிரமா வாசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணணுமா? சகோதரரிடத்தில் போதும். அல்லேலூயா. எல்லாரையும் கனம் பண்ணணுமா? தெய்வ பிள்ளைகளே, உனக்கு கீழே வேலை செய்கிறவன், அவனுக்கு கீழே வேலை செய்கிறவன் எல்லாரையுமே கனம் பண்ணணுமா? ஆதரவற்றவன் உன்கிட்ட வருவான், அவனை நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. யார் வருவான்? ஒரு ஆதரவும் இல்லாதவன் உன்கிட்ட வருவான், அவனை நீ அலட்சியப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. காரணம் நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. ஒரு ஆதரவும் இல்லாதபடிக்கு அந்நிய தேசத்தாளாகிய ஒரு பெண்ணு போவாசனுடைய நிலத்தில் வந்து அவனுடைய வேலைக்காரருடைய கையிலிருந்து தப்பி தவறி விழுகிறதான நெல்மணிகளை பிறக்க வந்ததான அந்த பெண்ணிட்ட எப்படி பேசியிருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வேலைக்காரர்களை நாம் எப்படி வேலை வாங்குகிறோம்? அல்லேலூயா. ஒருத்தரையும் கனவீன பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இந்த சிறியவர்களுக்கும் இந்த வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 18:10. மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கைன்னா அந்த வார்த்தையினோட இன்னொரு பதம் சொல்லுங்க. எச்சரிக்கை, கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? கவனமாக இருக்கணுமா? எச்சரிக்கைக்கு கவனத்துக்கு மேலே வார்த்தை தான் எச்சரிக்கை. அதுக்கு மேலே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா. கவனத்துக்கு மேலே வார்த்தை தான் எச்சரிக்கை, அதுக்கு மேலே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. எச்சரிக்கையாக இருக்கணுமா தெய்வ பிள்ளைகளே? அல்லேலூயா. ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ அற்பமாய் பார்க்கிறவனை தான் கர்த்தர் நாளைக்கு உயர உட்கார வைப்பார். அல்லேலூயா. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணுக்கு எளியவன்னு தான் தெரியும், ஒன்றும் இல்லாதவன்னு தான் தோணும் உன் கண்ணுக்கு. கர்த்தர் அவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய தூதர்கள் எப்பொழுதும் பிதாவை தரிசிக்கிறார்கள். அல்லேலூயா. நீ இன்னைக்கு எப்படி அற்பமாய் ஒருவனை எண்ணுகிறாயோ அவனுடைய தேவதூதர்கள் பிதாவிட்ட போய் சொல்லுவாங்களாம். நீ யாரை கனவீனப்படுத்துகிறாய்? அவனுடைய தேவதூதர்கள் பிதாவினிடத்தில் போய் சொல்லுவார்கள், இன்னாரு கனவீனப்படுத்தினார்கள், இன்னாரு அற்பமாய் எண்ணினார்கள், இன்னாரு கடினமாய் நடத்துகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும்
அவனுக்குரியதான தேவதூதர்கள் பிதாவை தரிசிக்கிறார்கள். என்னத்துக்கு? இவனுடைய எல்லா டீட்டெயிலும் சொல்கிறதுக்கு. இவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், இவன் என்ன யோசிக்கிறான், இவனுக்கு மேலே யார் எல்லாம் பழி செலுத்தினார்கள், இவனை யார் அற்பமாக எண்ணினார்கள், இவனை யாரெல்லாம் தூற்றினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவரையும் கனம் பண்ணணும் தேவ பிள்ளைகளே. நாமெல்லாம் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. நாம் சிலரை பார்த்த முடிஞ்சனா பார்க்காத மாதிரியே போகிறோம். ஏன் அப்படி போகிறோம்? உன் லெவலுக்கு அவன் இல்லை. உன் லெவலுக்கு அவன் இருந்திருந்தா நீ போய் பேசி இருப்பாய். அல்லேலூயா. எனக்கு லெவலுக்கு இவர் இருந்தாருன்னா நான் பார்க்காத மாதிரி போக மாட்டேன், போய் பேசுவேன், தட்டி பேசுவேன் போய். அல்லேலூயா. என் லெவலுக்கு சின்னவங்களையும் நீ கனம் பண்ணணும். அல்லேலூயா. உன் லெவல்ல கீழே இருக்கிறதான அடித்தட்டு மக்களானாலும் கூட நீ அவர்களை கனம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். போவாஸ் மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். தேவ பிள்ளைகளே, கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது வேதம். கனம் பண்ண என்னமா? முந்திக் கொள்ளணுமா? சாப்பாட்டுக்கு முந்திக் கொள்ளுறது போல. அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு நீ பிந்தினாலும் கனம் பண்ணுவதற்கு முந்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் கிறிஸ்துவனுடைய நிருபங்களாம் தேவ பிள்ளைகளுக்கு. என்ன ஒரு வார்த்தைன்னு பாருங்க. ஊருக்குள்ளே ஒருத்தர் நம்மளை மதிக்க மாட்டேனோம், ஆனால் வேதம் நம்ம மதிக்குது. ஊருக்குள்ளே நம்மளை ஒருத்தனை மதிக்க இல்லை, ஆனால் வேதம் நம்ம எவ்வளவு மதிப்பாக வைத்திருக்குதுன்னு பாரு. நம்முடைய பாடியை பார்த்தா ஒருத்தரும் மதிக்க மாட்டேனோம். 50 கிலோ யார் மதிக்கிறதுக்கு? தலையில் முடி இல்லை, கண் பார்வை இல்லை, கை கால் பலன் இல்லை, யார் மதிக்கிறதுக்கு? யார் மதித்தாலும் யார் மதிக்காவிட்டாலும் வேதம் நம்மை மதிக்கிறது. அல்லேலூயா. யார் நம்மை கனம் பண்ணினாலும் யார் நம்மை கனவீனப்படுத்தினாலும் வேதம் நம்மை கனமாக வைத்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிருபங்கள் தேவ பிள்ளைகள். நாமெல்லாம் யோசிச்சு பாருங்க. கூலி வேலைக்காரங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டீச்சருங்க, ஹெட் மாஸ்டருங்க, நர்ஸுங்க, டாக்டருங்க எல்லாரும் பார்த்து தான் வேதம் சொல்லுது, எப்பா நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நிருபங்களாம். அல்லேலூயா. ஒருவரையும் தெய்வ பிள்ளைகளே அற்பமாக எண்ணி விடாதீர்கள். அவர்களுக்குரியதான தேவதூதர்கள் பிதாவினிடத்தில் அறிவிப்பார்கள். அல்லேலூயா. யாரையும் இன்சல்ட் பண்ணிடாதீங்க. நம்ம நினைப்போம் ஒரு குற்றமும் செய்யலேன்னு. பிதாவிட்ட போய் சொல்லி இருப்பார்கள் தேவதூதர்கள். நீ அறியாததான காரியங்கள் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது வாசிக்கப்படும். அல்லேலூயா. நீ அறியாததான, நீ யோசிக்காததான காரியங்கள் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக நீயும் நானும் நிற்கும் பொழுது வாசிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். அல்லேலூயா. சீக்கிரமாக வாசிப்போம், நேரம் போயிடுச்சு. ரூத்து 4:14-18 வாசிச்சா போதும். ரூத்து 2வது அதிகாரம் 14வது வசனமும் 18வது வசனமும். பின்பு போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ எங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கோள் என்றான். அப்படியே அவள் அறுப்புகிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதத்தை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரை நோக்கி 14-18 போதும். 14வது வசனமும் 18வது வசனமும். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். பொறுக்கினதை மாமிகிட்ட கொடுத்தா, அவளுக்கு கொடுத்ததான சாப்பாடுடைய மீதியையும் மாமிக்கு கொடுத்தா. அல்லேலூயா. போவாசுடைய வயலில் போய் வேலைக்கு போய் கிடைச்சதான ஆகாரம் அல்லாது. அல்லேலூயா. போவாசுடைய வயலில் போய் வேலை செஞ்சு அதனால வேலைக்காரங்களுக்கு கொடுத்ததான ஆகாரம் அல்ல, ரூத்துக்கு கிடைச்சதான ஆகாரம். அல்லேலூயா. போவாஸ் தன்னுடைய வயலில் அறுக்கிறவங்களுக்கு கொண்டு வந்ததான ஆகாரம் அது. அல்லேலூயா.
ரூத்து அங்கே வேலைக்காரங்களுடைய கையிலிருந்து தப்பி தவறி விழுகிறதான நெல்மணிகளை பொறுக்க வந்தவள். நம்ம ஊரில் நம்ம பாஷையில் எப்படி சொல்லுவோம்? ஐயோ பாவம்னு சொல்லுவோமோ? ஐயோ பாவம் பார்த்து வேலைக்காரங்களுக்கு சாப்பிட கொடுக்கும் பொழுது இந்த பொண்ணையும் கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கவனமாய் கவனி சபையே, கவனமாய் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. ரூத்து போவாசனுடைய வயலில் வேலைக்கு போனவன் ஒன்றும் கிடையாது. போவாஸ் அவளை அழைக்கவும் இல்லை, போவாசனுடைய வேலைக்காரங்களும் அவளை அழைக்கலை. ஆதரவற்ற பொண்ணு, ஆகாரம் இல்லாததான பொண்ணு, அந்நிய தேசத்தாள், பெத்லகேமின் காரியல்ல. இந்த ஊரினுடைய கல்ச்சர் அவளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மோவாப் தேசத்தினுடைய கல்ச்சர் தான் அவளுக்கு தெரியும். பெத்லகேமுடைய கல்ச்சரோ பெத்லகேம் மனுஷரை குறித்து அவளுக்கு தெரியாது. ஆகாரத்துக்கு வேண்டி ஒரு இளவயது பெண், கவனமாய் கவனிக்கணும் சபை. இளவயது பெண், வயசான பாட்டி ஒன்றும் கிடையாது. ஆகாரத்திற்காக தன்னுடைய மாமி சாப்பிடணும், தான் சாப்பிடணும். அல்லேலூயா. நான் சாப்பிடணும், எனக்கு ஆண்டவர் தந்ததான ஒரு மாமி உண்டு, மாமி சாப்பிடணும். வேலைக்காரங்களுக்கு கொண்டு வந்ததான ஆகாரத்தில் ஐயோ பாவம் பார்த்து ரூத்துக்கு கொடுத்தாங்க வறுத்த பயிறு. அல்லேலூயா. தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மாமிக்கு வச்சிருந்தா. அல்லேலூயா. சாப்பிட்டு முடிஞ்சத மீதி வந்ததை தூர எடுத்து தெரியலை. தனக்கு ஒரு மாமி உண்டு, எனக்கு ஒரு மாமி உண்டு, எனக்கு ஆண்டவர் தந்ததான ஒரு உறவு உண்டு. தன்னுடைய மாமிக்கு வைத்திருந்தாள். ஹல்லேலூயா. தான் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அல்ல தெய்வ பிள்ளைகளே. ஐயோ பாவம் பார்த்து கொடுத்ததான ஆகாரத்திலிருந்து அவள் சாப்பிட்டு மிச்சத்தை மாமிக்கு வச்சிருந்தா. அல்லேலூயா. ரூத்து மாத்திரமல்ல, நிருபம். தேவ சபையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பினவர்களே, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களே, ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்களே, நீங்களும் கிறிஸ்துவனுடைய நிருபம். ரூத்து மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளில் எவ்வளவு ருசிகரமான பதார்த்தங்கள் நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். நம்முடைய மாமிகளை நினைப்பதுண்டோ? நம்முடைய மாமிகளை நினைப்பதுண்டோ? வயதான நம்முடைய மாமனார் உண்டு, வயதான நம்முடைய மாமி உண்டு, வயதான நம்முடைய பெற்றோர் உண்டு. ஹல்லேலூயா. வேலைக்காரங்க சாப்பிடுகிறதான ஆகாரத்தை கொடுத்தாங்க ரூத்துக்கு. அவ சாப்பிட்டு கொஞ்சத்தை மாமிக்கு வச்சிருந்தா. அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் எவ்வளவு பதார்த்தங்கள், ஆகாரங்கள் வெளியில் வீசி எறியப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் நினைப்பதுண்டோ? எத்தனை வயதானவர்கள் சரியான சாப்பாடு இல்லாதபடிக்கு, எத்தனை வயதானவர்கள் சரியான பராமரிப்பு இல்லாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னந்தனியான ஒரு பழைய 80 வருடத்திற்கு முன்பதான வீடுகளில். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடைய நிருபங்கள் என்பதை சபையை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ரூத்து மாத்திரமல்ல, நீங்களும் கிறிஸ்துவுடைய நிருபங்கள். அல்லேலூயா. ரூத்து சொல்லுகிறா, நீங்கள் எங்கே தங்குவீங்களோ அங்கே நான் தங்குவேன். அல்லேலூயா. உங்களுடைய சொந்தக்காரங்க யாரு? அது எனக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரங்க யாரு? அதுதான் எனக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. நாம் இப்போ மாமிகிட்டையும் பேசியது கிடையாது, மாமிக்கு சொந்தக்காரங்கள்ட்டையும் பேசியது கிடையாது. அல்லேலூயா. மாமிகிட்டையும் பேசியது கிடையாது, மாமிக்கு சொந்தக்காரங்கள்ட்டையும் பேசியது கிடையாது, மாமிக்கு உறவுக்காரங்கள்ட்டையும் பேசக்கூடாது, பேசாது. அல்லேலூயா. கிறிஸ்துவ பொண்ணல்ல ரூத்து, அந்நிய தேசத்தாள், மோபாவிய பெண்ணு. அல்லேலூயா.
அவளுக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்குது என்று சொன்னால் தேவ பிள்ளையே, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அறிந்ததான நாம, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான நாம, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்புறதான நமக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய தேசத்தாள் புறஜாதி பெண்ணு அவ சொல்லுகிறா, ஆண்டவர் எனக்கு தந்ததான மாமி அது, ஆண்டவர் எனக்கு தந்ததான உறவு அது. யார் விட்டுட்டு போனாலும் அதை பற்றி நீங்கள் சொல்லண்டா. நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன். நீங்கள் எங்கே போய் தங்குறீங்களோ அந்த வீட்டில் நான் தங்குவேன். அது பழைய வீடாக இருக்கும், அது புதிய வீடாக இருக்கும், அது சின்ன வீடாக இருக்கும், அது பெரிய வீடாக இருக்கும். நீங்கள் எந்த வீட்டில் தங்குகிறீர்களோ அந்த வீட்டில் நான் தங்குவேன். உங்கள் ஜனம் ஏன் ஜனம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் தேவ பிள்ளைகளே இந்த வைராக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரில் நான் பார்த்த நிறைய வீடுகளை மாமிக்கு 80-100 வருஷத்துக்கு முன்ன கட்டினதான ஒரு சின்ன ஒரு பழைய வீடு. எப்போ கூரை இடிஞ்சு விழும், எப்போ சோறு இடிஞ்சு விழும்னு தெரியாது. ஆனால் மாமி லக்ஸரி ஹவுஸில், மருமக மாமி பழைய 100 வருஷத்துக்கு முன்ன உள்ள பழைய வீடு, மருமக லக்ஸரி ஹவுஸ், எல்லா வித வசதிகளும். அல்லேலூயா. மாமிக்கு ஒரு வசதியும் இல்லை. மாமிக்கு சரியாக படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் இல்லை. மாமிக்கு தலையில் வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ இல்லை. அல்லேலூயா. மாமிக்கு காலையில் சாய் இல்லை. மாமிக்கு காலையில் ஆகாரம் இல்லை. அல்லேலூயா. மருமகள் வீட்டிலோ ஆகாரங்கள் வீசி எறியப்படுகிறது. தானும் தன் புருஷனும் தன் பிள்ளைகளும் சாப்பிட்டு மீந்ததை தூரே வீசி எறியப்படுகிறது. அல்லேலூயா. ரூத்து மாத்திரமல்ல தெய்வ பிள்ளைகளே, நிருபங்கள், நீங்களும் கிறிஸ்துனுடைய நிருபங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மைதான். மனம் திரும்பினது உண்மைதான். ஆராதித்தது உண்மைதான். ஹல்லேலூயா. வேதபாரகரை பார்க்கிலும் பரிசேயரை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கு நம்ம நீதி? வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அதில் நிறுத்துங்க. உங்கள் நீதி அதிகமாயிருக்கணுமா? அவங்களுடைய நீதிக்கு ஈக்குவல் அல்ல, அவங்களுடைய நீதிக்கு அதிகமாக இருக்கணும். சபையே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். கிறிஸ்துவனுடைய அன்புன்னா என்னன்னே தெரியாது ரூத்துவுக்கு. ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாது. மனம் திரும்பல்னா என்னன்னே தெரியாது. ஆராதனைனா என்னன்னே தெரியாது. சபைனா என்னன்னே தெரியாது. ஊழியம்னா என்னன்னே தெரியாது. ஊழியக்காரனா என்னன்னே தெரியாது. அவனுடைய போதனைனா என்னன்னே தெரியாது. அவளுக்கு இவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கிறது. தன்னுடைய மாமியை குறித்தும், ஆண்டவர் கொடுத்ததான உறவை குறித்தும், உறவினரை குறித்தும். ஹல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்கணுமா? பரலோகத்தில் நீ பிரவேசிக்கணும்னா ஏமாந்திரப்படாது. இயேசு கிறிஸ்து வருகிறதான நாளிலே கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. சபையே, நாமெல்லாம் கைவிடப்பட்டு போவதற்காக அல்ல, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதி வேத பாரகரை விடவும் பரிசேயரை விடவும் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்ததான உறவுகளை, தேவ பிள்ளைகளை அலட்சியப்படுத்தாதிருங்கள். எத்தனை பேருக்கு தாய் தகப்பன் இல்லை உங்களுக்கு தெரியும் தானே? உற்றாரும் இல்லை, உறவினரும் இல்லை. அந்த பிள்ளைகள் எல்லாம் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு அப்பா இப்படி இருந்திருந்தா, நமக்கு இப்படி ஒரு அம்மா இருந்திருந்தா. நீங்களெல்லாம் அம்மையும் மகளுமாக போகும்போது அப்படி ஒரு ஆதரவற்றதான ஒரு பிள்ளை இதை பார்த்து ஏங்கும், எனக்கு ஒரு அம்மா இருக்க மாட்டாங்களா,
எனக்கு இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாரா? எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாரா? எனக்கு இப்படி ஒரு அக்கா இருக்க மாட்டாளா? எனக்கு இப்படி ஒரு பாட்டி இருக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. அநாதை இல்லங்களுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க தானே? போயிருக்கீங்களா? வாட்டர்காரனுக்கு நீ போக தேவையில்லை. இப்படிப்பட்டதான இடங்களுக்கு சொல்லு, வேதம் முன்னிடத்தில் பேசும். அல்லேலூயா. நம்ம பார்க்குக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், போ. ஆனால் இடைக்கு ஒன்று, அநாதை இல்லங்களுக்கு போகணும். உன்னோடு கூட வேதம் பேசும். அல்லேலூயா. அப்போ தான் உனக்கு தெரியும் ஆண்டவர் தந்திருக்கிறதான உறவினுடைய மதிப்பு. அல்லேலூயா. 1992 நான் வெளியூர் போகும் பொழுது ஒரு அநாதை இல்லத்துக்கு போனேன். எனக்கு விசா வந்து டிக்கெட் எல்லாம் ரெடியான பொழுது நான் ஒரு அநாதை இல்லத்துக்கு போனேன். அங்கே என்னுடைய ஒரு சொந்தக்காரங்களோட பிள்ளை அங்கே இருந்து. அல்லேலூயா. ஒரு பிள்ளையை தான் பார்க்க போனேன். ஒரு 100-200 பிள்ளைகள் சேர்ந்து வந்திருந்து. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் தேவ பிள்ளைகளே உறவுன்னா என்னான்னு. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அப்பா அம்மாவினுடைய மதிப்பு. அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் மாமியினுடைய மாமாவினுடைய மதிப்பு. அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் உறவினர்கள் இல்லாதவனுடைய மதிப்பு. அல்லேலூயா. நமக்கோ இந்த குறைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்து மாமனும் மாமியும் எல்லா உறவுகளும் தந்திருக்கும் பொழுது ஆண்டவர் தந்ததான உறவுகளை நாம் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணுமா? வேத பாரகர்களை விடவும். யாரை விட? வேத பாரகர்னா யாரு? வேத தெரியாதோனா? வேத பாரகர்னா யாரு? சகலத்தையும் கற்றறிந்தவன் வேதத்தை குறித்து. அவனுடைய நீதியை விடவும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். வேதத்தை தெரியாதவன் அல்ல, தெரிஞ்சவனுடையும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா பரலோகத்தில் நீ பிரவேசிக்க மாட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்ததான வார்த்தை அது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நாளில் உன்னை எனக்கு தெரியாத தம்பின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாம் ஆராதித்ததும் நம்ம உபவாசம் பண்ணதும் நம்ம ஜெபம் பண்ணுறதும் விருதாவாய் போய்விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான உறவுகளை நாம் கனம் பண்ணணும். அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டணும் நீங்கள் அவங்கள்ட்ட. அல்லேலூயா. ரூத்துக்கு வைராக்கியத்தை பார்த்தீங்களா? மோபாவு பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் தந்ததான உறவுகளை கனம் பண்ணுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தந்ததான உறவுகளையும் சொந்தங்களையும் கனம் பண்ணுங்கள். உங்கள் சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளிடத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. ரூத்தினுடைய சந்ததி பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் கொடுத்ததான உறவை நடுவழியில் அவ போட்டுட்டு போவேல. அல்லேலூயா. மற்றவ போட்டுட்டு போனது மாதிரி. அல்லேலூயா. இதை குறித்து நீ ஒன்றும் சொல்லண்டா. நீங்கள் எங்கே தங்கினாலும் நான் தங்குவேன். நீங்கள் பழைய வீட்டில் தங்குவீங்களா? நான் அந்த பழைய வீட்டில் தங்குவேன். நீங்கள் பெரிய வீட்டில் தங்குவீங்களா? நான் அந்த பெரிய வீட்டில் தங்குவேன். நீங்கள் ஒரு சின்ன ஆகாரம் செய்வீங்களா? அதை நான் சாப்பிட்டுக்கலாம். அல்லேலூயா. மோவாபினுடைய உணவு வேற. கவனமாய் கவனிக்கணும். பல நாடுகள் போனதான சகோதரிகளுக்கு தெரியும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான உணவுகள் உண்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரூத்து சொல்லுகிறா மோபாபனுடைய உணவு அல்ல இனி. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இனி பெத்லகேமில் என்ன ஆகாரமோ அந்த ஆகாரம் தான் இனி எனக்கு. அல்லேலூயா. நீ அதை வச்சு சாப்பிடு, நான் இதை வச்சு சாப்பிடுன்னு ரூத்து சொல்லலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்ததான உறவுகளுக்கு பழைய உணவுகள். நம்முடைய நீதியை கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் எல்லாம் கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமெல்லாம் கிறிஸ்துனுடைய நிருபங்கள். ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள். பரலோகத்திலே பிரவேசிக்கும்படிக்கு வாஞ்சியாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. பரலோகம் நமக்காக திறக்கப்படணும். நம்முடைய நீதிகளை சரி பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.